முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுத்துக்கம்மா. அப்போ தாம்மா நம்ம ரெகுலராக வச்சு வீடியோ போடுறது உங்களுக்கு ரெகுலராக வரும். மாமியும் நாடகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க, இருந்தாலும் அது பத்தாதுமா, இன்னும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுலேயும் அழகழகான வீடியோக்கள் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. என்ன மாதிரி யோசிக்கிறாங்க? கேளுங்க. என்ன எப்போதும் வேலி போனா வேலிக்கு அங்கிட்டு நிற்கும், இன்னைக்கு வந்து கட்டாந்தரையில் உட்காந்துக்குது. நான் முதலமைச்சராக வந்தால் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுப்பான் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு 10,000 ரூபாய் தர்றான். ஆளை பாருங்க, ஆளும் மண்டையும். என்னாடி உச்சி குடும்பியது என்ன சொல்றாங்க ரேடியோவில்? இது ரேடியோவா? இது செல்லு. அது ஒண்ணு இல்ல. என்ன வந்தா என்ன தேவலமா நம்மள்ட்ட இருந்து மறைக்கிறான். அந்த 10,000 தர்றேன்னு சொன்னாங்கன்னு இப்ப சொல்றாங்களே, யாரு தர்றா என்ன? அதெல்லாம் சும்மா அவனுக்கு தேவையில்ல. சரி சார், வந்து நான் வேலையை பார்த்துட்டு போவேன். எதுக்கு என்னட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறான்? உள்ள வந்து அந்த கிழவி தொல்லைன்னு வெளில வந்து உட்காந்து அந்த கிழவி தொல்லை. மாமியா என்ன பண்ண? நீ தானே காலவாரி விட்டா? நான் எங்கடி காலவாரி விட்டேன்? இது நம்ம படுநில மனசு அதிகாக்குது. அவ்வளோ ஜாக்கிங் போறேன்னு வலிக்கிக்கிட்டு விழுந்துட்டாங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அப்படியே சேதியை மாத்தாத. அந்த 10,000 என்னன்னு சொல்லு. அல்லாவே சாவடிக்கிறாள. ஒண்ணு இல்ல தேஞ்சா, இது 10,000 ரூபாய் தர்றாங்களாம். ஆமா, உனக்கு வந்துச்சா? அடி கேளுங்களேன், எனக்கு 5,000 நம்ம போட்டு விட்டானுவோ, எழுத படிக்க தெரியாதுன்னு அதுல 5,000 களவான்ட்டானுங்களா? 5,000 செல்போன் கூட நீ 5,000 கூப்பன் கொடுக்குறாங்க. அப்படியே வாங்கிக்கப்போ. ஆஹா, பெருனா நேரத்துலமா கொடுத்துக்கிறானுவோ. கேளுங்களேன், ஆடல் பாடலா ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிற வேண்டியதுதான். நான் உச்சி குடும்பம் இதுக்கு தாண்டி படிச்சுக்கணும். நம்ம ஒன்று நாட்டம் இப்போ தெரியுது பாரு உனக்கு எல்லாம். ஆமாமா, சீக்கிரம் போற. கூப்பன் கடையில் கூட்டம் வர்றதுக்குள்ள வரிசையில் நிற்கிற மாதிரி நோம்பு பிடிச்சி வரிசையில் நிற்பியா, மயக்கம் மட்டும் வந்துருவான். ஏன் அதையும் செல்போனுக்கே அனுப்ப வேண்டியானே? கையில் தருவானோம்மா, வச்சுக்கிட்டே கேளுமா. இது உனக்கு செல்போன்ல போட்டு நிறைய விட்டு பிள்ளைய குட்டி பசங்க எப்படி ஜிபேல போட்டு இது வாங்கினா மைக்கு அந்த மாதிரி வாங்கிடுவான். அதனால கையில தர்றாங்களாம். போ டக்குன்னு கேள்வே கேட்டுட்டு தர்ற காசு தரலன்றான். அப்புறம் அது என்ன நண்டி எடுத்துக்கிட்டு போகணும்? ஒண்ணுல கூப்பன் டைம் எடுத்துட்டு போதேன் சார். கேள்வி கூடவா கேக்குறியா? ரீல்ஸ் பார்க்கலாமே. அதெல்லாம் தொலைஞ்சு போதும். நீ வாங்கிட்டியாடி? வாங்காமலாம் அப்படி உட்காந்துப்பா. ராகத்தான் வாங்கிப்பார் நேரம். எங்க கூப்பன் எங்க மாமியா பேர்ல இருக்குது. அவள் தான் கொடுப்பேன்ட்டானு ஏன் எல்லாமே போய்க்கிறாங்க. நீனு போ, மாமிக்கிட்ட சொல்லிருக்காதம்மா. என்ன நீ போய் இப்ப நீ பாரு வாங்கிட்டு வந்துகிட்டே இரு. அவ என்ன எல்லாத்தையும் அவட சொல்றாங்களே. ஆமாண்டி, ஒன்னட்டம் நல்லவளுவோ கிடையாது அவளுவோ. அவளுக்குள்ளேயும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது. ஆமாமா, போதேன் சார். சீக்கிரம் கூப்பன் எங்க வச்சுக்கிறா? கூப்பன்லாம் ஜோப்புக்குள்ளதான் இருக்குது. எப்பவுமே வச்சுப்பேன் கையில். இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பானு எலெக்ஷன் நேரத்துலண்டு போயிட்டு வந்துடுறேன்டி வச்சுக்கிடும்பி. நல்லா இப்போ நோம்பு திறக்க உனக்கு வரப்ப ரோஸ் மில்க் வாங்கிட்டு வரேன்டி. அதெல்லாம் ஒண்ணு வாங்காதேன் சார். நீனே கஷ்டப்பட்டு இருக்க. போ நீ வாங்கிக்கப்போ. இந்த மாதிரி வச்சுக்கிடுமி மாதிரி ஆள்லாம் இருக்கிறதுனால தான் எல்லாம் அப்பப்போ சூரியனை கொஞ்சம் லேசாக மறைச்சு நிழலை தர்றான். என்ன பண்ணுறது? ரொம்ப நல்லவளோ இருந்தால் மழை தருவான். லேசு நல்லவளோ தானே இவ்வளோவான். ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து கூப்பங்கடை கூட்டமே இல்லாமல் இருக்குத. ஜனங்களுக்கு தெரியலை பழக்கிமா. இங்கே உத்துக்கிடுமி மாமியா வந்துக்கிறாங்கண்டா, வாங்கிட்டு போய்ப்பாக வேற வழியா. நம்ம அப்படி ஒவ்வொருத்தரையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒன்றும் கிடைக்காம போயிடுது. வாங்கிட்டு வேமா போயிடுவோம். அம்மா சிரிச்சுக்கிட்டு நிற்காம கூப்பன் டைய கொடுங்கம்மா. தாங்க டக்குன்னு எடுங்க, வெட்டுங்க, கிளம்பணும் கூட்டம் வர்றதுக்குள்ள. சொல்லுங்க, என்ன அரிசி வேணும்? பச்சை அரிசியா புழுங்க அரிசியா? என்ன ஜாமான் சொல்லுங்க. நீ கொடுக்குற அரிசியே கோழியே திங்க மாட்டேங்குது. அரிசிலாம் வேணாம், பைய எடுத்துக்கிட்டு வரல. இது கூட 5,000 ரூபா, அதை மட்டும் கொடு. அப்புறமா வந்து ஜாமான்லாம் வாங்கிக்கிறேன். குட்டி மிசவா கூட்டிகிட்டு வந்து. 5,000 ரூபாயா? என்ன 5,000 ரூபா? என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு ஏமாத்த பார்க்குறியா? நம்ம இதில் போட்டு விடியாமல 10,000 அக்கௌண்ட்ல 5,000 கூப்பன் கடை 5,000 வாங்கிடணுமாம்ல. கொடு டக்குண்டு. எந்த ஊர்லமா கொடுக்கலாம்? நடிப்பா அப்படி எந்த ஊர்லாம் தர்றாங்க? ஊர்பட்ட பேர் ஜனங்க வாங்கிட்டு வந்துக்குது 5,000 ரூபா. காசு இல்லாட்டி நாளைக்கு வான்னு சொல்லு. எந்த ஊரு எதுக்கு உருண்டுக்கிட்டிப்பா? ஏன் வந்த வரைக்கும் சரியா போயிடுச்சோம்? ஜனங்க தான் வாங்கிட்டு கேட்டா ஓசன் கிடக்கும்போது தெரியும். வாங்கிட்டு போய்ப்பாளுவோம்மா இவ்வளவா? லேசுப்பட்ட ஜனங்கள்வா? அம்மா அதுதான் அக்கௌண்ட்ல வந்துருச்சம்மா. ஸ்டாலின் போட்டு 5,000 ரூபா. அதுதான்மா, ஒரு 5,000 தான்மா. கேளுங்கள மறுபடியும் இப்ப திரும்ப உச்சி குடும்பி நியூஸ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு தான் சொன்னானுவா. வந்தாக்கா எது அரிசி மண்ணெண்ணெல்லாம் அடிக்கிற மாதிரி இதையும் அடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? நம்மள்ட்ட நடக்காது. நம்மளே பல இடத்துல அடிக்கிறாள். குண்டா விளக்கமா சொல்லி நம்ம அனுப்பி விடுறா. ஏற்கனவே தலைவலிக்குது காலையில இருந்து. ஏமா அங்கிட்டு வாங்கம்மா. நீ தான் வச்சுக்கிறியா 5,000? ஒன்னும் எப்பதான் அப்படி தெரியலையே ஆளை.
அம்மா 5000 இப்ப இல்லம்மா, ஒரு 5000 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 5000 யாருமா சொன்னது உங்களுக்கு? எந்த நியூஸ்லமா வந்துச்சு? போங்கம்மா, அந்த நியூஸ் எடுத்துட்டு வாங்கம்மா. யாரு ஜெயின்ஸா மாமியாட்ட இதே கூட நிக்கிறது? இங்க என்ன வந்து கத்திக்கிட்டு நிக்கிறாங்க? போற இடமெல்லாம் கலவரம் தாமா. அடி வாட்டி ஜொலகா, நீ இதுக்கு தான் வந்தியா? கூப்பன் எடுத்துட்டு வந்தியா? இல்லங்கிறான் ஓடி. நான் அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன். என்ன செய்தி? ஏன் அரிசி தான் கொடுத்து விடுங்களே. அரிசிலாம் இருந்தா கொடுத்து விட்டுறமே. 5000 கேட்டுக்கிட்டு இருக்குமா வந்துங்க. ஏதுமா அங்க 5000? எனக்கே சம்பளம் 3000 தான். இது என்ன புதுசா? இது என்ன மாமி 5000? அதாண்டி ஆட்சிக்கு வந்தா 10,000 தர்றேன்ட்டு போய் ஏற்கனவே 5000 போட்டு விட்டுட்டாங்களா. இன்னும் ஒரு 5000 தர்றேன்ட்டுல எடப்பாடி சொல்லிக்கிறாரு. அது கூப்பங்கடல கொடுக்குறாருன்னு உச்சக்குருமி மாமியாலாம் வாங்கிட்டு வந்து எண்ணிட்டிக்கிறாங்க. இங்க நான் வந்து கேட்டா இல்லங்கிறான். அது ஆட்சிக்கு வந்தாவளே கொடுப்பாங்க. அவ்வ வந்தா என்ன வராட்டி என்ன? நமக்கு தர வேண்டிய காசை விடுவோம், தர வேண்டியதானே. அட லூசுமா, அது இல்லம்மா. அது வந்து அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்தா 10,000 தர்றேன்னு சொல்லிக்கிறாரு. ஆமா, அவரெல்லாம் வரமாட்டாரு, தரவும் மாட்டாரு. சும்மா உங்களை யாரோ சுத்த விட்டு அனுப்பிக்கிறாங்க பாவம். நீங்க போங்கம்மா வீட்டுக்கு. காசு வந்தா நான் கொண்டு வந்து தர்றேன். சுத்த விட்டுக்கிறாங்களா? நம்ம சுத்த பத்தாதுன்ட்டு நம்மளை வேற சுத்த விடுறாங்க. அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது. என் அட்ரஸ் தெரியுமா? வந்தா கொண்டு வந்து கொடுத்துடணும் நேரம். ஆமா, இப்ப காசு வராட்டி குட்டி புசப்பா நேரம் வந்திக்கன்னு கடைக்குள்ள அவ்வளவு கல்லை மண்ணி அள்ளி கொட்டியிருந்திப்பான் நேரம். ஆமா, நல்ல வேலை அவனை கூட்டிக்கிட்டு வரல. நல்லதா கெட்டதோ உங்க நேரம் நல்ல நேரமா போச்சு. ஆமா. அட வாங்க மாமி, இங்க மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்ல சண்டை போட்டு போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவானுவோம். வந்து சொல்லுங்க, எவ்வளவு சொன்னவ உங்கள்கிட்ட? வாடி, இங்க நிக்க கூடாது. வா, பேசிக்கிட்டு சொல்றேன் உன்னிட்ட. வா, இப்ப சொல்லுங்க, யாரு என்ன சொன்னாண்டு? அதை ஏண்டி கேட்கறான்? நான் பாட்டுக்கு தாண்டி வெதநாமத்துல வந்துகிட்டு இருந்தேன். வந்தவ உச்சக்குழம்பு சந்திர நினைப்பா செல்லுல வச்சு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா. அது 10,000 பணம் வழங்கப்படும் சொன்னானுவா. அதை என்னடின்னு கேட்டதுக்கு மலிப்பி பதில் சொன்னாமா. என்னாடின்னு மலிப்பி கேட்டாமா. நானும் சொல்ல மாட்டேன்டா, சந்தேகப்பட்டு நல்லா நோண்டி கேட்டேன்ல. இந்த மாதிரி 10,000 தர்றாங்களாம் ஜெயிச்சா, உனக்கு 5,000 அக்கௌண்ட்ல போட்டாங்கல்ல, மிச்சம் 5,000 பூப்பங்கடையில தருவாங்கன்னு அவதாமா சொன்னா. நீங்க நோண்டி கேட்டோட டென்ஷன் ஆகி இப்படி சொல்லிட்டா அவளுக்கு ஜெயின்ஸா மாமி. டென்ஷன் ஆகுனா இப்படியா சொல்லுவா? அந்த போய் ஈக்குது அவளுக்கு. உச்சி மசரை பிடிச்சி ஆஞ்சி போடுற அந்த உச்சி குடுமையை வெட்டி எடுத்து போற இன்னைக்கு. அதுவே விக்கு வச்சாப்பெல்லாம் சுத்திக்கிட்டு பிச்சு போட்டுறதே மோரே பார்க்க இயலாதுமா. ஆமா, சும்மாவே மெத்த ஒளிவா ஆயிப்பாக. மொட்டையாவளை பார்க்க இயலுமா? சே, பெருசண்டு நடங்க, போயிட போறான். எங்கிட்டும் எங்க தொலைஞ்சாலும் அவளை இன்னைக்கு 2ல 1 பார்த்து போடுறது. இன்னும் போனவள ஆளை காணோம். சின்னம் கொண்டு வந்து கட்டிப்பா. என்ன அடி உச்சி குடும்பி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கிறியா? என்ன வருவா பாருங்க. இதுல இன்ஜின்ல நெருப்பலி கொட்டினாப்ல. யாருடி இப்படி வந்து செக்கிறா சந்திக்கார? ஒரு வேஸ்ட் பீஸ் ஒன்று சுத்தி நிக்கும்ல, அதான் காலையிலே வந்து அவதிப்பட்டுக்கிட்டு போயிருக்கு. யாரடி ஜெயின்ஸாவையாடி? என்னடி பண்ணி விட்டா? வேஸ்ட் பீஸ்னோட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியல. அந்த வேஸ்ட் பீஸ் தான். அவ வேஸ்ட் பீஸ் இல்லடி, டம்மி பீஸ்ல அவ பாவம். என்னடி அலங்கம்பலம் கடிச்சு விட்டா அவளை? காலையிலே உட்காந்து மாமி நானே கடுப்புல எங்க மாமியார் திட்டிவிட்டு வந்து இங்க வந்து உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன். எடப்பாடி இல்ல ஏதோ 10,000 கொடுக்குறானா ஜெயிச்சா. அதை உட்காந்து பாத்துக்கிட்டு வந்துட்டான் அந்த நேரத்துல. கரெக்டா வந்ததுல இருந்து யாரு 10,000 கொடுக்குறா, எதுக்கு 10,000 கொடுக்குறா, சுத்தி சுத்தி அலங்கம்பலம் அடிச்சு விட்டா மாமி. கேளுங்களேன், அதுக்கு நீ என்னடி பண்ணி விட்டா? ஒன்னும் இல்ல மாமி, 10,000 கொடுத்ததுல 5,000 அக்கௌண்ட்ல வந்துருச்சா ஜெயிச்சான்னு கேட்டேன். ஆமாண்டி 5,000 அக்கௌண்ட்ல வந்துருச்சு, நான் மிச்சம் 5,000 கூப்பங்கடையில கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். நீ வாங்குறேன்னு எப்படி புத்திசாலித்தனமா கேட்கலாம் பாருங்க மாமி. நான் என் பேர்ல கூப்பிட இல்லைங்க, மாமியா பேர்ல வாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் மாமி. போயிட்டு அலங்கமலங்க அடிச்சுக்கிட்டு வருவாப்ப. கூப்பங்களை என்ன சொன்னாரோ, விளக்கம் தர அடி கொடுத்தாங்களோ, என்ன பண்ணாரோன்னு தெரியல. அடி சும்மாவே இந்த கூப்பங்கடையில வல்லுல விழுவானுவோம். அரிசியலி வாய்க்குள்ள கொட்டி விட்டுறாம இவங்களுக்கு ஒட்டுனா நான் துப்பிட்டு வரேன், அதாவது தின்னுட்டு வருவான். ஆமா மடி அந்த பூக்கம்மல அங்கதான் உட்காந்துக்குது. ஜொலகா என்ன நடந்தாலும் சரி, என்னை யாரும் தடுக்கப்படாது. ஆமா, அப்படிலாம் ஒண்ணு செய்யாது. அவ சும்மா விளையாட்டுக்கு பெரளிக்கு பண்ணிப்பான். அவளை இன்னைக்கு அடிக்கிற அடியில ஜெயின்ஸா மாமின்னு மரியாதையா கூப்பிடணும் இனிமேல். குடும்பி ஜெயின்ஸா வர்றாடி. ஒழிச்சுக்கிறேன் கேட்டா இல்லன்னு சொல்லிருங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டான்றீங்க. ஏன்டி ஜெயின்ஸா அந்த வெயில மிச்சம் விடாம லக்கு லக்குன்னு லாத்துறா? எங்கடி போயிட்டு வர்றா?
எங்க போகும்போதுக்கு ஒரு பட்டி மாடு உட்காந்துச்சா? எங்க அது? யாரு உட்காந்துந்தா? ஒச்சு குடும்பி உட்காந்துருந்தாளா? எங்க அவ பொழந்து போற இன்னைக்கு அவளை ரெண்டா. அவ அம்மா வீட்டுக்குள்ள ரெண்டு போனான்னு சொன்னாங்க. இங்க இல்லையா அவ? வீட்டுக்குள்ள இருந்தாலும் இப்ப அந்த எதுக்குள்ள இருந்தாலும் சரி அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து தரன்னு ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கிறது தான் அன்னைக்கு. ஒச்சு குடும்பி மரியாதை வெளியே வந்துரு. நான் உள்ள இருக்க வந்தேன்னா தெரியுமாக்கும் சேதி. எங்க மாமி நீங்க பாத்தியெல்லாம் உச்சு குடும்பிய? இந்த பின்னாடி தாமா ஒளிஞ்சிக்கிறா. மாமி எங்க மாமி போயிட்டா வீட்டுக்கு? அவ வீட்டுக்கு போலடி, உங்க வீட்டுக்குள்ளதான் போய்க்கிறா. எங்க வாசல்லாம் நின்றாலாமுல? எங்க பூக்காமல ஒளிஞ்சுக்கிட்டு ஆக்கிரி இருங்க தான் வர்றேன் உங்களுக்கு. யா இந்த டேண்டி உன் குடும்பியை பிடிச்ச ஆட்ட. குடும்பி ஓடி வரட்டி உருடி தலைய பிடிச்சு பாரு. மாமி உட சொல்லுங்க மாமி, உட சொல்லுங்க மாமி. நான் என்ன மாமி பண்ணேன்? அவனும் காசு தராதுக்கு. காசை பத்தி பேசினா உதஞ்சு போடுவ ஒரே உதையா. உடிடி தெரிஞ்சா ஏன்டி நோம்ப வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறவா? சின்ன பிள்ளையாடி நீ. அதைத்தான் நானும் கேட்கறேன். அவ வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன உனக்கு ஒரு 100 150 110 இருக்கு, எனக்கு ஒரு 25 27 இருக்கு. என்ன பாதுக்கு? உங்களை கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். நான் வர்றேன்ல. அப்புறம் என்ன ஜெயின்ஸாவே போயிட்டா கோவச்சுக்கிட்டு பாவம். முடிச்சு விட்ருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.